அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி கொடுக்கும்போது அதனுடைய இறைச்சியை நம்ம என்ன பண்ணணும்னா 3 பகுதிகளாக பிரித்து அதை நம்ம எல்லாருக்கும் தரணும் இல்லைங்களா. இதில் நல்ல கறி, எலும்பு கறி, சரிங்களா, இந்த மாதிரி பிரித்து எடுக்கக்கூடாது. எல்லா கறியையும் ஒன்றா சேர்த்து அதை 3 பங்குகளாக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒன்று நமக்கு, ஒன்று உறவினர்களுக்கு, இன்னொன்று ஏழை எளியோர்களுக்கு. இந்த மாதிரி 3 பங்குகளாக கொடுக்கணும். இதில் 7 விஷயங்கள் ஹராமான பகுதிகளாக இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம சாப்பிடக்கூடாது, பிறருக்கும் தரவும் கூடாது, சரிங்களா. முதலாவது பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், ரத்தம். சரிங்களா, நீங்கள் எந்த பிராணியை கட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, அதனுடைய ரத்தம் நமக்கு ஹராம். அதனால தான் அந்த ஆடினுடைய மாடினுடைய முழு ரத்தமும் வெளியே போன பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வெட்டணும், சரிங்களா. ரத்தம் எல்லாமே வெளியில் போகணும். அதுக்காக தான் பார்த்து கரெக்டாக அந்த நரம்புகளை வெட்டுவாங்க. 2வது ஆண்குறி, 3வது பெண்குறி, 4வது பித்து, 5வது 2 விரை, 6வது நீர்ப்பை, 7வது கழலை, அதாவது நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குர்பானியினுடைய பிராணி வெட்டும்போது, இப்போ வேற ஒருத்தங்க வெட்டுறாங்க அப்படின்னா கசாய் வெட்டுவாங்க இல்லைங்களா. அப்படி வெட்டும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த 7 பகுதிகளை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இது தனியாக எடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.